ஆரணி அருகே அதிமுக பிஎல்ஓ 2 நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதி தெற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட இரும்பேடு கிராமத்தில் அதிமுக பிஎல்ஓ 2 நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜி. வி. கஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சுமார் தெற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட 26 பூத் சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட அதிமுக பிஎல்ஓ 2 நிர்வாகிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டத்தில் பேசிய தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜி. வி. கஜேந்திரன், திமுகவினர் முறைகேடுகளில் ஈடுபடாமல் தடுக்கும் முறையாக பணிகளை மேற்கொள்ளும் உறுதியுடன் உழைத்து களப்பணி ஆற்றிட வேண்டும். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் கழக நிர்வாகிகள் அயராது உயர்த்து மீண்டும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களை ஆட்சிக் கட்டிலில் அமரும் தமிழகத்தின் கழக ஆட்சி மலரிடம் நிர்வாகிகள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் அதிமுக பிஎல்ஓ 2 நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆரணி செய்திகளுக்காக குமார். நம்ம பூத்துல இப்போ 1200 ஓட்டு இருக்குது அப்படின்னா 15% ஓட்டுல இருந்து 20% ஓட்டு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லா எலெக்ஷன்லயும் அவங்களுக்கு மனசாட்சிக்கு தெரியும். ஆனாலும் நம்ம 80% பணம் கொடுக்குறாங்க தலைமையில இருந்து மெனக்கடணும்னா சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சும்மா இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்து பண்ணி கொடுக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க சும்மா ஓட்டு பிடிக்காம இந்த மாதிரி ஒரு 1000 2000 அவங்க கையில கொடுத்து கொஞ்சம் கேள்விகளை வாங்கிட்டீங்க. அப்போ நல்ல சப்போர்ட் இருக்கும். விட்டுட்டாருனாலும் அது பெயர் நீக்கம் தான் அர்த்தம். அப்போ இது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, என் பகுதியில 780 ஓட்டு இருக்குதுன்னா அந்த 780 ஓட்டுல 695 ஓட்டு உண்மையான ஓட்டு அப்படின்னா அந்த 695 ஓட்டுக்கும் நீங்க ஃபார்ம் சேர்த்து இருக்கணும். சேர்த்த ஃபார்ம் மொத்தத்தையும் அவங்க ஆன்லைன்ல ஏற்றி இருக்கணும். அந்த ரிப்போர்ட்டை வாங்கி நீங்க என்ட்ரி போட்டு வச்சுக்கணும். அப்புறம் அக்ளாய்மெண்ட் ஏதாவது கொடுப்பீங்களா? நீங்க கவர்மெண்ட் சார்பா இத்தனை ஃபார்ம் ஏற்றிட்டேன், இத்தனை ஃபார்ம் ஆன்லைன்ல ஏற்றிட்டேன், நான் பிஎல்ஓ 2 நான் அதை ஆத்தரைஸ் ஃபார்ம் வச்சிருக்கிறேன், என்னுடைய பகுதியில் இதை கொடுங்க, கடைசி நாள் முடிக்கிற அன்னைக்கு வாங்கிடுங்க, ரெக்கார்டை வாங்கிடுங்க. நீங்க அதையும் பண்ணிடுங்க. அது இல்லாம டெய்லியும் இதை பண்ணுங்க. இந்த நோட் புக்ல டெய்லி ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுங்க. வாக்காளர் பட்டியலில் நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு அந்த ரெக்கார்டை வாங்கிட்டு இன்னைக்கு 450 ஓட்டு சொல்லி இருக்கிறாங்கன்னா அந்த 450 ஓட்டு யார் யாரும் இதுல டிக்கெட்டிங்க. மீதி இருக்கிற ஓட்டு யாரெல்லாம் கண்டுபிடிக்க முடியல, அந்த ஓட்டுனுடைய முகம் இதுல இருக்குது. அந்த ஓட்டுனுடைய முகம் நமக்கு தேவையா, இல்ல டெத் ஆயிட்டாரா, டபுள் என்ட்ரியா, இது எல்லாத்தையும் மார்க் பண்ணி இந்த நோட்ல தனியா ஒரு பேஜ்ல எழுதுங்க. இவங்களுக்குலாம் ஃபார்ம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுங்க. இதுக்கான ஃபார்மும் தனியா இப்போ கொடுத்துருக்குறாங்க. இதுவும் ஒரு ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்ல வந்து நான் சொன்ன விஷயங்கள் தான். மொத்தமா எவ்வளோ ஓட்டு இது வரைக்கும் கொடுத்துருக்குறீங்க, எவ்வளோ ஓட்டு பதிவு பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ ஓட்டு இறப்பு, எவ்வளோ ஓட்டு டெத்து, எவ்வளோ ஓட்டு டபுள் என்ட்ரி, எவ்வளோ ஓட்டு கண்டுபிடிக்கவே முடியல, இப்படி இதெல்லாம் இதை ஒரு படிவு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இறப்பு